படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழிலுக்கு முதலாக சிவபெருமான் எனது தந்தை. சூரபன்மன் தாராசூரன் மரக்கன் உலகையும் ஆளும் பொருள் செய்தனர். அதை கேட்ட நெற்றிக்கண் திறக்க நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் தோன்றி சரவண பொய்கள் விரும்பின 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக தவள அதை கண்ட கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளின் எடுத்து அமதூட்டி சீராட்டி வளர்த்து வர அதை கண்ட எனதாய் உமையவள் 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி அணைக்க 6 முகமும் ஒரு உருவமாக காட்சி அளித்ததால் 6 முகன் என்றும் சரவண பொய்கையில் தவழ்ந்ததால் சரவணன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகன் என்று பெயர் பெற்று எனது தாய் கொடுத்த சக்தி பெண்ணை ஞானவேலனை கொண்டு சூரபன்மனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தேவி அணை மனமுடித்து வருகின்ற பக்தர்களுக்கு பட்டியலித்துக் கொண்டிருக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல் நாரதர் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக விழா மேடையில் வேலன் வேலன் விருத்தனாக நடித்துக் கொண்டிருக்கும் கலைவேந்தன் புதுகை அண்ணன் MKM சமயக்கருப்பு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் SRS அன்புக்குழுவின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முருகனா நடிக்கும் சமயக்கருப்பு அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் SR அன்புக்குழு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பு அண்ணார் முத்து அண்ணார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து கலைப்பணி தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா
வந்து கொண்டிருக்கிறார். ஆனந்தை வருகை எதிர்பார்க்கலாம். புகழ் பாடும் நமஸ்காரம் செய்கின்றேன். வருகிறார்கள். கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை என்பார்கள். தங்கள் பாதம் பட்டதால் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இந்த கந்தனை தேடி நாடி ஓடிவதற்கு நானும் வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இனிதான சுரம் ஞான இசை வேலையே இசை அறியலாமா? திருநவச்சஞ்சாரம் செய்து வரும் பொழுது மின்னவரம் மன்னவரம் என்ற கடிலமாக வழங்கக்கூடிய வெள்ளிச்சாலை இடிவாரத்தில் சிட்டுருக்கராமையில் ஊஞ்சலத்தில் திருச்சோலின் மத்தியில் அழகான அற்புத உட்படரும் போற்றி புகழக்கூடிய ஒரு அழகான கனியை கண்டேன். ஆனந்தம் கொண்டேன். அக்கனி யாருக்கு தகும் என்று சிந்தித்த வழியில் தாங்களுக்கே ஒரு எண்ணி கனியின் விளக்கத்தை பற்றி சிறிது கூறிவிட்டு போகலாம் என்று சொல்லியிருக்கிறார். கனியை கண்டு வந்தீர்கள், முன்பு ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்த கனியால் கிடைத்தது கோவண துணி. இப்பொழுது கண்டு வந்திருக்கிற கனி, இந்த கோவணத்திற்கு ஒரு ஆபத்து வருமோ? இன்னமும் முறிய நம்ம மேல கோவமாட்டே இருக்கிறாரு. ஆமா, எல்லா அன்னையும் கொண்டு வந்ததுனால ஒரு கோவணத்தில் வந்தாரு. முருகா கவனிக்க வேண்டும். அங்கு கொண்டு வந்த கனியினால் கோவணத்தோடு பழனி என்ற படைவீட்டில் பெரும்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இன்று கண்டு வந்த கனியினால் அந்த கோவணத்தை அவுக்கக்கூடிய வேலை வந்திருக்கு. முருகா, அதுதான் நானும் கேட்கிறேன். கோவணத்தை அவுக்கக்கூடிய வேலை வந்திருக்கு. அவுத்துட்டு
சிறுவனாக இருந்தேன், கோவணத்தோடு சென்றேன். இப்ப கோவணத்தை அமுக்கணுன்றீங்களே, நியாயமா? இடம் ஒரு எவ்வளவு ஒன்று இருக்குங்க. எந்த இடத்துல அவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. சரி, இந்த இடத்துல அவுக்க நல்லா இருக்குமா? அவுக்கக்கூடிய வேலை வந்து சரி. கனி கனி என்று சொல்கிறீங்களே, கனிக்கு சிறப்பு நிறைய இருக்கு. எடுத்து கூறுங்க. மாங்கனிக்கும் தேன்கவனி மங்கனிக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கை கண்டு வரும் பூரித்தேனா அக்கடியை கடமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்கை முருகா முருகா முருகையா. மாங்கனிக்கும் நெற்கதலி மண்கணிக்கும் மெல்லனிக்கும் பூங்கொடியை கண்டு மனம் குறித்தேன். தாங்கள் அடைய வேண்டும் என்று மறைத்தேன். முருகா, அது தொடவும் கூடாது, விடவும் கூடாது. அப்பேற்பட்ட கணியன் சாத்தமன மோனியே சொல்லக்கூடிய பஞ்சந்தர்களுள் சுவை ஒளி ஒரு ஊசை நாட்டம் என்று சொல்ற ஐந்துக்கும் நாரதரே, சுயநினைவோடு இருக்கிறீர்களா? கனி என்றால் சுவைத்தான் அதற்கு சுவைதல். ஆனால் பார்த்த உடனே ஐம்புலன்களுக்கும் சுவைதல் என்று சொல்லிடுகிறேன். உண்மைதான். அப்பேற்பட்ட கனியை பசிகள் அப்படி என்றால் பழுதுபட்ட கனியா? எப்படி பழுதுபட்ட கனியோ அல்லது விஷக்கனியா? எல்லா பேரும் அழுகுன கனியத்தை பார்த்துட்டு வந்திருப்போம்னு நினைப்பீங்க. பச்சைகள் பறந்து ஓடும் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணுமுங்க. பூராமே பெரிய மனுஷன். நான் உதக்கா பருவத்துல பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சரி, அப்ப பச்சைகள் உதக்கா பருவத்துல பயந்து ஓடுமா? ஓடும்ல. எப்படி? அது திங்காதுங்க. எல்லா பேருமே அழுகின கனியத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. உதக்கா பருவத்துல உங்களுக்கு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது எப்படிப்பட்ட கனி தெரியுமா? எப்படிப்பட்ட கனி? எப்படிப்பட்ட கனி? அற்புதமான கனி. சரி, அற்புதமான கனி என்றால்
உங்களுக்கு உரிய கனிங்க. சரி, அப்ப நான் போனா நீங்க போனா அது உங்களோட தன்மை. கழுக்க வைக்கிறது அதை அப்படியே உலகா வச்சிருக்கிறது உங்களுடைய தன்மை. இருக்கும் கனிதனை கொம்பையும் பற்றிக்கலாம். சரி, கொம்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எப்படி இருக்கு? எல்லா பேருமே வாத்தியாரு எல்லா பேருமே இந்த சாயல்ல கொம்பை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எப்படி இந்த சாயல்ல நான் பார்த்து வந்த கொம்பு இந்த சாயல்ல பாத்தீங்களா? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனச்சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம் அதுதான் சாட்சியம்மா அதுதான் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனச்சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் தாழ்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நீ செய்த குற்றம் பற்றி தேவையேதம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நீ செய்த குற்றம் தேவையாவதா. மனிதனமா பயந்துகிறேன் மனிதனமா பயந்துகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழிவதில்லையே தவறிய மானம் மன்னி விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனச்சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி நச்சமில்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதலில்லை. ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி நச்சமில்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதலில்லை. அழகரே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் தூங்கும்போது நீங்கள் செல்லுங்கள். மனதுக்கு மனதில் கொஞ்சம் தோது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனச்சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் நாரதரே, முருகா, தாங்கள் புதிர் போட்டுக் கொண்டே போகிறீர்கள். தாங்கள் கண்டிருந்தது கனி அல்ல கண்ணி. கன்னி. யாரவன்? இறைவன் சுந்தரவழியை பார்த்தும் சொல்லி சுந்தரவனியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் வரும்பொழுதே ஏன் வருகிறீர்கள், எதற்காக வருகிறீர்கள் எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் எனக்கு தங்களால் கிடைத்த பெயர் என்ன தெரியுமா? சிறு வயதில் என்ன பெயர் கிடைத்தது? மட்டி என்று பெயர் கிடைத்தது. ஆ? ஆமா. நான் சுத்தி பய மட்டி பய இருந்தாலும் இப்படி எல்லாம் ஏன் பேர் கிடைச்சிச்சு? இந்த இடத்துக்கு வரும்போது என்னுடைய அண்ணன் கணேசனை கூப்பிட்டு உலகம் என்றால் என்ன, தாய் தகப்பன் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? உலகம்தான் அம்மையப்பன். ஆமா, அம்மையப்பன் தான். உலகம். ஏன் அதை எனக்கு சொல்லல? நீங்க சின்ன பருவத்துல இருந்தீங்க. சின்ன பையன் தானே. எல்லாரும் சின்ன பையனா இருக்கும் போதே இவ்வளவு ஏமாற்றம். இல்லங்க, ஏமாற்றம் கிடையாது. சரி. அந்த கனி வந்து சரி. எல்லாரும் யானைக்கனி யானைக்கனி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது யானைக்கனி கிடையாது, வேற. வெசக்கனி. அப்படியா? அந்த வெசக்கனி
விசக்கனியை தான் கையில கொடுத்து, அதாவது நீங்க சாப்பிடுவீங்க, சின்ன பையன் சரி சாப்பிட்டு கொடுவீங்க அப்படின்றதே ஒரு சின்ன நாடகம் ஆடினது நான். சரி தெரிஞ்சுக்கிட்டு சரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? முருகா, அவளை கடமையிடம் புரிய வேண்டும். உடனே செல்கிறேன். முருகா, இப்பொழுது போக வேண்டாம். சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு என்று கூறியிருக்கிறார்கள். சரி. அவளை விடுகிறோம். தாங்கள் விடுவராக சென்று அம்மன் அம்மான் என்று அம்மன் மாலை கடைபிடிக்க வேண்டும். அப்படியே நாளே இந்த கருமானங்கள் உருமாறி சென்று அஞ்ஞானவருடைய இலை போக்கி மெய்ஞான வழிகாட்டி திருமண கோலத்தோடு காட்சி தருகிறேன். ஆனால் திருமணத்திற்கு நீங்களும் வர வேண்டும். வருவீர்களா? கண்டிப்பா பூமாலையோடு பாபாலை விட வருகிறேன் முருகா. பூமாலையோடு மகளுக்கு புகழ்மாலை சுட்டி வருவதற்கு நான் காத்துக் கொண்டிருப்பேன். என்றும் வருகிறேன். ஒன்றும் எங்கள் ஆசையை எடுத்திருக்க வேண்டும். சென்றவர்கள் ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாடே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாடே கண்ணா.